இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த சுபஸ்தானமான குரு சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. குருவின் அமைப்பினால் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்றாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நிலம் வாங்கிறது, விற்கிறது, இது தொடர்பான விஷயத்தில் அவசரம் வேணாம், கவனமாக இருக்கணும். பணிச்சுமை அதிகரிக்குது, மன அழுத்தம் அதிகரிக்குது, சோர்வு அதிகரிக்குது. தொழில் தொடர்பான விஷயங்களில் இலக்கை அடைவதில் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பிரச்சனைகளின் அடிப்படையில் விஷயம் என்பதை புரிஞ்சு செயல்படணும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் 1வது மற்றும் 10வது வீட்டுக்குள் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த பயிற்சி எப்போ உங்கள் ராசி 4வது வீட்டில் நுழைகிறாரு. இந்த பயிற்சியால் குடும்ப வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகளும் பரஸ்பர இணக்கமின்மையும் இருக்கும். உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை அடைய முடியும். உங்கள் வேலை முழு கவனத்துடன் செய்வீங்க. உங்கள் செயல்திறனில் முன்னேற்றம் தான். குரு உங்கள் 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். நல்ல வேலைகளுக்கான செலவுகள் இருக்கும். உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் மாமியார்களுக்கும் இது நல்ல காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நல்ல பலன்களை பெறலாம். நீங்கள் வேலை தொடர்பாக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு போவீங்க. மேலும் வேலை தொடர்பான பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்கும். குரு பயிற்சி 2025 அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் 5வது வீட்டில் பயிற்சி ஆகையில் உங்களுடைய வம்சமான உங்களுடைய குழந்தைகளுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் பல பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். காதல் உறவுகளில் வெற்றி தான். குரு வக்ர நிலையில் டிசம்பரில் மீண்டும் 4வது வீட்டுக்குள் நுழைகிறார். குடும்ப பிரச்சனை ஜஸ்ட்டு அதிகமாயிரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய நிலைமை பணியிடத்திலும் கடினமாக இருக்கும், வீட்லேயும் கடினமாக இருக்கும். நீங்கள் வெற்றியை பெற முடியும், ஆனால் சற்று பொறுத்து தான் போகணும். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் பீஜ் மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த குரு பயிற்சியில் சாதகங்கள் அதிகரித்து சங்கடங்கள் விலகும். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறனால உங்கள் செயல்களிலும் வார்த்தைகளிலும் நிதானம் இருக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அலுவலகத்தில் சீரான போக்கு இருக்குது. நல்ல நேர்மையான உழைப்பு தேவை. நேரடி கவனம் இருக்கணும். எதிர்பார்க்கும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் வரும். யாருடைய தனிப்பட்ட தவறையும் பெரிதுபடுத்த வேணாம். அனுபவம் மிக்கவர்களை அனுசரித்து போகணும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் தீரும். வரவு சீராகும். வாரிசுகளிடம் நீங்கள்
கண்டிப்பு வேணாம். சுப காரியங்களில் ஆடம்பரத்தை தவிருங்க. வாழ்க்கை துணையுடன் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. செய்யும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். நேரடி கவனமும் நேர்மையும் மிக மிக முக்கியம். வர்த்தக கடன்களில் அலட்சியம் வேணாம். அரசு துறையில் இருந்தீங்கன்னா அனுகூலமான போக்கு இருக்குது. மேலதிகாரிகளிடம் பேசையில் வீண் ரோசம் வேணாம். அரசியலில் இருந்தீங்கன்னா அகலக்கால் வைக்க வேணாம். வாக்குறுதிகள் எதுவும் தரும் முன்னாடி பலரை நீங்கள் பலமுறை யோசித்து பலர்கிட்ட அணுகணும். புறம் பேசுவோரை புறந்தள்ளுங்க. கலைஞர்கள் படைப்பாளிகளை கணிசமான வாய்ப்புகளை பெறுவாங்க. சிறிய பொறுப்பானாலும் சின்சியராக செய்யணும். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டலை அவசியம் கேட்கணும். வாகன பழுதை உடனுக்குடன் சரி செய்யணும். தலைவலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், இரத்த அழுத்தம் உபாதைகள் வரும். நீங்கள் கடவுளை வழிபட்டீங்கன்னா மகிழ்ச்சியை நிலைக்க செய்யும். நவகிரகங்களின் சூரியனை கண்டிப்பாக ஆதரவு செய்யணும். அப்போது வாழ்க்கை கண்டிப்பாக வெளிச்சமாகும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு சனி பயிற்சியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறனால குரு பகவானின் உடலில் நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனை இப்போ ஒரு தீர்வுக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், மீனராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணியில் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புகழ் உயரும். பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். கல்வி, உத்தியோகம், தொழில் தடைகள் நிவர்த்தியாகும். சுப காரியங்கள் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சுபவிரயம் நிச்சயம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். ஆன்மீக பயணம் மனநிறைவை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் லாபம்தான். எல்லாவற்றுக்கும் நல்ல முன்னேற்றம்தான். எச்சரிக்கைனா கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பரிவர்த்தனை, சைஃபர் உள்ளிட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஜென்மச்சனி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இரத்த தொற்று நோய், தோல் அலர்ஜி, சர்க்கரை, மன அழுத்தம் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடுதுறை மங்களாம்பிகை மற்றும் சூரியனார் கோயிலுக்கு போங்க. கோனார் கோயில் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், கேட்கணும். நல்ல பலனை கொடுக்கும். சனிக்கிழமை மதியானம் உணவு சாப்பிடணும். யாருக்குனாச்சும் கொடுங்க. சாப்பிட்ற நேரம் எலுமிச்சை ஊறுகாய் தானம் செஞ்சால் ரொம்ப நல்லது நடக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு உண்மையான நல்ல நேரம். நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்தில் நீங்கள் முன்னேற்றம் பார்க்கலாம். அது திருப்தி அளிக்கும். தம்பதிகள் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க. தகவல் தொடர்பு சிக்கல் வரப்போகுது. வெவ்வேறு கண்ணோட்டங்கள் ஒருவருக்கொருவர் இருக்குது. வாழ்க்கையில் அதை சரி செஞ்சுக்கணும். எவ்வாறாயினும் பொறுமை அவசியம். ஏன்னா வேலை அழுத்தம் இருக்குது, குடும்ப கடமைகள் இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, பதட்டங்கள் வருது. குடும்பத்தில் இருக்கும் வயதான உறுப்பினர்களுடன் பழகிறது நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அவர்கள் உங்கள் கவலையை நீக்க உதவி புரிவாங்க. உங்கள் குழந்தைகளுடன் நெருக்கமாக இருப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். அன்பான துணையுடன் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறணும். நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும். சில சிறிய உடல்நல குறைபாடுகள் வருது. வெதுவெதுப்பான நீர் அல்லது சூடான பானம் அருந்துங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜலதோஷம் பாதிக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும். அது தவிர பார்த்திங்கன்னா இப்போது வேலை வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பெரியவர்களுடன் உறவு வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியை தரும். உங்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். அடுத்து இந்த நிலை சற்று கடினமான நிலை தான். கடின உழைப்பு தேவை. திருமணமானவர்களாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் சில தடைகள் வரும்னு சொன்னேன். சில பேச்சுவார்த்தைகள் தவறான புரிதல்களாக மாறும். சில சிக்கல்கள் எழும். இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது.
குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பல காரணங்கள் விரக்தியான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். நீண்ட மணி நேர வேலைகள் உங்களை சோர்வடைய செய்யும். அதிக பொறுப்புகள் காரணமாக சில அழுத்தங்கள் அவ்வப்போது வரும். பண நெருக்கடி வரலாம். பணத்தை சேமிக்கிறது மற்றும் செலவு செய்கிறது குறித்த கவலைகள் வருது. நிதி நெருக்கடியின் விளைவுகள் கடுமையாக இருக்கும். கவனமாக இருங்க. உங்கள் செலவினங்களை கவனிங்க. உங்கள் தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்யுங்க. மிச்சத்தை மிச்சப்படுத்துங்க. பட்ஜெட் போடுங்க. இந்த நேரத்தில் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு உதவியே வராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பார்த்துக்கிறங்க. நிதிநிலைகளை கையாளுங்க. பார்த்து எங்கே நிற்கிறீங்க என்பதை புரிஞ்சுக்கிறங்க. சூழ்நிலையில் சுய கட்டுப்பாடு அவசியம். ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவீங்க. இளங்கலை பட்டதாரிகள் நல்ல தரங்களுடன் நல்ல கல்வி சாதனங்களை பராமரிப்பீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சோர்வு, தலைவலி அல்லது லேசான சளி, இந்த சிறிய வியாதிகள் வரும். சாத்தியமான உடல்நல பிரச்சனைகள் விழிப்புடன் இருங்க. வாகன ஓட்டையில் கவனமாக இருங்க. சாலையில் பார்த்து போங்க. சூடான தண்ணீர் புருவத்திற்கு தொண்டையை மென்மையாக்குவதற்கு ரொம்ப அவசியம். முடிஞ்சால் உங்கள் தலையை எப்போதும் அடர்நீல தொப்பி அல்லது எதனாச்சும் தலைப்பாகை அல்லது எதனாச்சும் துணியை வச்சு மறைச்சிக்கிறங்க. மயில் தொகையை உங்களுடன் வச்சுக்கிறங்க. புதனன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு பிரார்த்தனை செய்யணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை 15 முறையாவது ஜெயிக்கணும். இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான 2025 வருடத்திற்கான குரு பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.